தற்போது பெங்களூருவில் இருக்கும் மூத்த பத்திரிகையாளரான தன்யா ராஜேந்திரன் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தன்யா. தற்போது பெங்களூருவின் நிலை என்பது எப்படி இருக்கு? குறிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேற்று முதலே வன்முறை என்பது அதிகரித்திருக்கு. இன்று கூட தமிழ் பத்திரிகைகளை பள்ளி மாணவர்கள் எரித்திருக்கின்றனர். இப்படி ஒரு சம்பவம் இருக்கு. அவ்வளவு மக்கள் சென்சிட்டிவா அங்க இருக்கிறதுக்கான என்ன காரணம்? இன்னைக்கு பெங்களூர் ஆக்சுவலி ரொம்ப ஏரியாஸ்ல ஒரு அன்டிக்ளேர் பந்த் மாதிரி தான். ஜாஸ்தி ஆட்டோஸ் இல்ல, ரோட்ல டாக்ஸிஸ் இல்ல, பஸ் கேஎஸ்ஆர்டிசி பிஎம்ஆர்சி பஸ் எல்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்க பெங்களூர் போலீஸ். 16 இடங்கள்ல இன்னைக்கு கர்ஃபியூ வர சொல்லியிருக்காங்க. ஆனா ஜனங்க அவ்வளவு ரோட்ல இல்ல. இன்னைக்கு நிறைய ஆபீஸ்ல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் பிரச்சனைகள் ஒன்றும் ரிப்போர்ட் பண்ணல. ஆனா இப்போ கர்நாடகா கேபினெட் 11 o'clock மீட் பண்ணாங்க. ஆல்ரெடி கன்னடா சேனல்ஸ் என்ன ரிப்போர்ட் பண்றாங்கன்னா, சிலப்போ தண்ணி கொடுக்க முடியாது, தண்ணி இன்னும் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு கேபினெட் டிசைட் பண்ற மாதிரியும் தகவல் வந்துட்டு இருக்கு. 11 o'clock அப்படிதான் தெரியும் என்ன முடிவு எடுக்க போறாங்க கர்நாடகா கவர்மெண்ட். ஆனா இதுக்கு முன்னாடியும் வேற சீஃப் மினிஸ்டர் முன்னாடி வருஷங்கள்ல அந்த மாதிரி ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிரான தீர்மானம் எடுத்திருக்காங்க கர்நாடகாவில. கண்டெம்ட் கேஸ் வர இருக்கு முன் சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கு எதிராக. அதனால இந்த வாட்டி சித்தராமையா அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுப்பாங்களா, இல்ல அவங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லிய மாதிரியே வாட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்களா, அது 11 o'clock அப்புறம் தான் தெரிய போகுது. பெங்களூர் ஃபுல்லா போலீஸ் பந்தோபஸ்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. மோர் தென் 15,000 போலீஸ்மென் எல்லா இடங்களையும் இப்போ ஸ்டேஷன் பண்ணிருக்காங்க. தமிழர்கள் வாழ்ற ஜாஸ்தி போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்துருக்காங்க. இதுவரை இன்னைக்கு காலையில இருந்து ஒரு இன்சிடென்ட் ரிப்போர்ட் ஆகல. சில இடங்கள்ல போலீஸ் இல்லாத இடங்கள்ல கல்ல எறிகிற மாதிரி அந்த சின்ன சின்ன இன்சிடென்ட் மட்டும் தான் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஆனா இன்னைக்கு லார்ஜ்லி பீஸ்ஃபுல் தான் பெங்களூர்ல. வன்முறையில ஈடுபடக்கூடாது என்று தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வலியுறுத்தி வரும் சூழ்நிலை, அங்க இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் இதை எப்படி பாக்குறாங்க? அவங்களோட நிலைப்பாடு என்பது எப்படி இருக்கு? இப்போ இங்க அரசியல்வாதிங்க ரெண்டு விதத்துல பேசுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜேடிஎஸ் லீடர் தேவகவுடா அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லார்கிட்டயும் சொல்லிட்டே இருக்காங்க, நீங்க வயலன்ஸ்ல இன்டல்ஜ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு சிஎம் அவங்கள ரொம்ப ப்ரொடெஸ்ட்ல அவங்களுக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் இருந்துச்சு, அந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாது, பர்சனல் ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஹெச்டி தேவகவுடா ரொம்ப வாட்டி சொல்லியிருக்காங்க. ஆனாலும் சில பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க கர்நாடகாவில், சில மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களும் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுவும் ஜனங்களை ஆக்சுவலி ஆங்கர் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு மினிஸ்டர் சொல்லிச்சு, நம்ம கொடுக்கறதுக்கு தண்ணி இல்ல, பிளட் நம்மளோட ரத்தம் மட்டும் தான் இருக்குன்னு. அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆக்சுவலி மினிஸ்டர்ஸும் பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா அவங்களோட இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ஜனங்களை கொஞ்சம் கூட வரி பண்ண வைக்கிறாங்க, இந்த ப்ரொடெஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் தைரியம் கொடுக்கிறது. ஆனா நேற்று நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் நினைக்கிறேன் பாலிட்டிஷியன்ஸும் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றாங்க. இப்போ தன்யா, நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை தூண்டி விடுவதமான செயல்களில் அரசியல் கட்சி தலைவர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்கன்னு. இந்த சூழலில் கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் சித்தராமையா ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலுத்திருப்பதாகவும், அவர் ரிசைன் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. இது தொடர்பாக ஏதாவது தகவல் உங்களிடம் இருக்கிறதா? இந்த சிஎம் ரிசைன் பண்ணுவாங்களா இல்லையான்னு ஒரு நியூஸ் தமிழ் சேனல்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஆனா கர்நாடகத்துல சொல்றாங்க அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. ஆனாலும் இப்போ ஒன்னும் சொல்ல முடியாது. 11 o'clock அந்த மீட்டிங் முடியட்டும், சித்தராமையா ஒரு ரெசிக்னேஷன் ஆஃபர் பண்ணிருக்காங்களான்னு அப்புறம் தெரியும். ஆனா அப்படி அவங்க பண்ணினாலும் அது ஃபர்ஸ்ட் டைம் இருக்காது. இதுக்கு முன்னாடி ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸ் காவேரி இஷ்யூல ரெசிக்னேஷனுக்கு ரெடியா இருந்திருக்காங்க. எஸ்பெஷலி மைசூர் ரீஜன்ல இருந்து வர சீஃப் மினிஸ்டர். இப்ப சித்தராமையாவும் மைசூர் ரீஜன்ல இருந்தா, அங்கதான் காவேரி பிரச்சனை ஜாஸ்தி நடக்குது, மைசூர் மாண்டியா டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல. அப்ப அவங்க மேல ரொம்ப பர்சனல் ப்ரெஷர் வேற இருக்கு. ஏன்னா அவங்க அந்த ரீஜன்ல இருந்து அந்த ரீஜன் ஃபார்மர்ஸ்க்கு அவங்க ஆன்சர் பண்ணிதான் ஆகணும். அதனால இப்ப அந்த ரூமர் இருக்கு. ஆனா கவர்மெண்ட் சோர்சஸ் சொல்றாங்க இல்ல, அந்த மாதிரி வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க.